வணக்கம். எக்ஸ்பிரஸ் நியூஸிற்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. கட்சி தலைமையும் ஆட்சி அதிகாரமும் ஒருவரிடம் இருந்தால்தான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா விட்டுச் சென்ற பணிகளை அவர் எதிர்பார்த்தபடி செய்ய இயலும் என்பதால் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா உடனடியாக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவும் தொண்டர்களும் என்ன ஆவார்களோ என்று கலங்கியிருந்த வேளையில் வி.கே. சசிகலா கலங்கரை விளக்கமாக விளங்குவதாக தம்பிதுரை பாராட்டியுள்ளார். முதல்வர் ஜெயலலிதாவை போல சிந்தித்து தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் தராமல் முடிவெடுக்கும் ஆற்றல் உடையவர் என்றும், இன்னும் 2 ஆண்டுகளில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் கழக தொண்டர்களின் மனநிலையை ஏற்று வி.கே. சசிகலா விரைவில் முதல்வர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் தம்பிதுரை வலியுறுத்தியுள்ளார். சாதி மதங்களின் பெயரால் தேர்தலில் வாக்குகளை கோர உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தலைமை நீதிபதி டி.எஸ். தாக்கூர் தலைமையிலான அமர்வு இது தொடர்பான உத்தரவினை பிறப்பித்துள்ளது. இந்துத்துவா என்பது வாழ்க்கை முறையை குறிக்கக்கூடியது என்றும், அதனை முன்னிறுத்தி தேர்தலில் வாக்கு கோருவது தவறல்ல என்றும் மகாராஷ்டிர நீதிமன்றம் கடந்த 1995ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் சில தனிநபர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கினை தலைமை நீதிபதி டி.எஸ். தாக்கூர் உள்ளிட்ட 7 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது. இதன் தீர்ப்பு இன்று வெளியானது. இதில் மகாராஷ்டிர நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு ஆதரவாக 3 நீதிபதிகளும் எதிராக 4 நீதிபதிகளும் தீர்ப்பளித்தனர். பெரும்பான்மை நீதிபதிகளின் தீர்ப்பின் அடிப்படையில் சாதி மத அடிப்படையில் தேர்தலில் வாக்கு கோருவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதுரை பாலமேடு கிராம மக்கள் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு உச்சநீதிமன்றம் விதித்த தடையால் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறவில்லை. ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர் போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் சார்பாக ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடர்ந்து நடத்த வலியுறுத்தி கடை அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகின்றது. அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் அரையாண்டு தேர்வுகள் கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி முடிவடைந்தது. இதனையொட்டி மாணவர்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டன. இதனையொட்டி இன்று உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்தனர். புத்தாண்டிற்கு தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இப்போதான் ஆஃப் வழி முடிஞ்சு இப்போ நியூ இயருக்கு அப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப புத்துணர்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிறிஸ்மஸ் நியூ இயர் தான் கொண்டாட சந்தோஷமாக இருக்குது. இதுக்கடுத்து எங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் அதனால கொஞ்சம் சீரியஸாக படிக்கணும். விவசாயிகள் எந்த சூழ்நிலையிலும் தற்கொலை முடிவுக்கு போகக்கூடாது என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொய்த்து போன விவசாயத்தை சரி செய்ய மாற்று வழியை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்றும், விவசாய நலனுக்காக மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களை தமிழக அரசு முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் தமிழ் சமுதாயத்திற்கு துரோகம் இழைத்தது காங்கிரஸ் தான் என்றும், காளைகளை எதற்காக காட்சிப்படுத்தும் விலங்குகள் பட்டியலில் அக்கட்சி சேர்த்தது பற்றி திருநாவுக்கரசில் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இவ்வளவு பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்தில் எப்பவாவது இந்த பிரச்சனையை எழுப்பியிருக்காங்களா? எப்பவாவது இதுக்கு குரல் கொடுத்திருக்காங்களா? பொங்கல் வரும்போது இவங்களுக்கு ஒரு போராட்டம் தேவை, மக்களை ஏமாற்றுறதுக்கு ஒரு போராட்டம் தேவை, அது நடத்துறாங்க. அதனால இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சி தமிழ் சமுதாயத்திற்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். இந்த துரோகத்தை சரி கட்டுறதுக்கு நாங்கள் முயன்று கொண்டிருக்கின்றோம். அந்த முயற்சியில் வெற்றி பெறுவோம் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. தமிழகத்தில் உள்ள குடும்ப அட்டைகளில் உள்தாள் ஒட்டும் பணி இன்று துவங்கியுள்ளது. 2016ஆம் ஆண்டு இறுதிக்குள் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் ஆதார் எண்ணை குடும்ப அட்டையுடன் இணைக்காத காரணத்தினால் ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் 2017ஆம் ஆண்டுக்கு பழைய குடும்ப அட்டையில் உள்தாள் ஒட்ட அரசு உத்தரவிட்டது. அதன்படி நியாய விலை கடைகளில் உள்தாள் ஒட்டுவதற்காக பொதுமக்கள் குவிந்துள்ளனர். பொதுமக்களின் விவரங்கள் அனைத்தும் சேகரித்த பின்னரே அவர்களுக்காக உள்தாள் ஒட்டப்படுகிறது.
மேலும் முள்தாள் ஒட்டும் பணியை இந்த மாத இறுதிக்குள் முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். திமுகவை வழிநடத்த ஸ்டாலின் தான் பொருத்தமானவர் என்று பெருந்தலைவர் மக்கள் கட்சித் தலைவர் என்.ஆர். தனபாலன் தெரிவித்துள்ளார். தனது 66வது பிறந்த நாளை ஒட்டி திமுக பொருளாளர் ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்ற அவர், திமுகவை வழிநடத்தும் தலைவராக ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களின் விருப்பம் என்றார். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி செல்வதற்கு சிறந்த தலைவர் என்றால் தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழக மக்கள் எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக ஸ்டாலின் அவர்கள் திகழ்கிறார். நிச்சயமாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. விவசாயிகளின் தற்கொலையை தடுக்கும் வகையில் அவர்களை பாதுகாக்கும் வகையில் தமிழக அரசு அறிக்கை வெளியிட வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்தார். தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டு திமுக பொருளாளர் ஸ்டாலினை அவரது இல்லத்தில் அக்குழுவின் தலைவர் PR பாண்டியன் சந்தித்து ஆதரவு கேட்டார். இச்சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று குறிப்பிட்டார். விவசாயிகள் தற்கொலை சம்பவத்திற்கு மத்திய அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் PR பாண்டியன் வலியுறுத்தினார். நாங்கள் கேட்பதெல்லாம் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, உடனடியாக ஒரு அறிக்கையை வெளியிடுங்கள். தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகளை பாதுகாக்கும், விவசாயிகள் மனம் தளர வேண்டாம், தற்கொலை நிலைக்கு செல்ல வேண்டாம் என்கிற ஒரு அறிக்கையை தான் முதல்வரிடத்திலே எதிர்பார்க்கிறோம். அதற்கு கூட அவர் இதுவரையிலும் மௌனம் காப்பது என்பது ஏற்கத்தக்கதல்ல. உள்ளாட்சி தேர்தலை வரும் மார்ச் மாதத்திற்குள் நடத்தி முடிக்க மாநில தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இல்லாததால் மக்கள் நல பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு தனி அதிகாரி பல உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிப்பதால் மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவது குறித்து அவர்களால் உடனே முடிவெடுக்க முடியவில்லை என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். கடனுக்கான வட்டி விகிதங்களை SBI வங்கி 6 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைத்துள்ளது. 8.9% இருந்த அதன் வட்டி விகிதம் தற்போது 8% குறைக்கப்பட்டுள்ளது. இது கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத குறைவான வட்டி விகிதம் என்று SBI வங்கி தெரிவித்துள்ளது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அடுத்து வங்கிகளில் அதிக முதலீடுகள் குவிந்துள்ளதால் ஏழைகள் பலன் பெறும் வகையில் வங்கிகள் வட்டி விகிதங்களை குறைக்க வேண்டும் என்று நேற்று முன்தினம் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருந்தார். இதனையடுத்து நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி வீடு மற்றும் கார்களுக்கான வட்டி விகிதங்களை 8% குறைத்துள்ளது. மக்கள் நலன் கருதி ஓராண்டிற்கு இந்த வட்டி விகிதம் நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வாக்காளர்களின் புதிய இறுதிப்பட்டியல் ஜனவரி 5 வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் திருத்தம், புதிய பெயர்கள் சேர்த்தல், இறந்தவர் பெயர்களை நீக்குதல் போன்ற பணிகளை முடித்து ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் புதிய வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுவது வழக்கம். அந்த வகையில் வாக்காளர் பட்டியலை முறைப்படுத்தும் நோக்கில் கடந்த ஆண்டு 2 சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டதுடன் வீடு வீடாக சென்றும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஆய்வு நடத்தினர். மேலும் கல்லூரிகளிலும் புதிய வாக்காளர்கள் பெயர் சேர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. இதன் அடிப்படையில் திருத்தப்பட்ட புதிய வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அனுமதி கிடைத்ததும் வரும் 5ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் அருகே அரசு பேருந்து சாலையோர மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்து நடத்துனர் உட்பட 2 உயிரிழந்தனர். 25 பேர் படுகாயமடைந்தனர். ஊட்டியிலிருந்து அரசு பேருந்து சுமார் 40 பயணிகளுடன் நேற்றிரவு திருச்சி சென்று கொண்டிருந்தது. பேருந்தை ஊட்டியை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் ஓட்டிச் சென்றார். கரூர் அருகே புலியூர் என்ற இடத்தில் பேருந்து சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த மரத்தில் மோதியது. இதில் பேருந்து நடத்துனர் ஊட்டியை சேர்ந்த ஜெயராஜ், திருச்சி ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்ற பயணி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் பேருந்தில் பயணம் செய்த 25 பேர் படுகாயமடைந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் திருவாதிரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. கொடிமரத்திற்கு 11 வகையான அபிஷேகங்களும் மலர்களால் அலங்காரமும் செய்யப்பட்டு வேத விற்பனர்கள் தேவ மந்திரங்களை முழங்க கொடிமரத்திற்கு மகா தீபாராதனை நடத்தப்பட்டது. பின்னர் தந்தப்பழக்கில் எழுந்தருளி இருந்த சுவாமி அம்பாள் கோவிலின் உட்பிரகாரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 12ஆம் தேதி நடராஜரின் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுகிறது. திருப்பூரில் கடந்த 1 மாத காலமாக சம்பளம் வழங்காததால் ரயில்வே கூட்செட் தொழிலாளர்கள்
வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சரக்கு ரயில்களில் சரக்குகள் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அனைத்து தொழிலாளர்களுக்கும் சம்பளத்தை வங்கிக் கணக்கில் மட்டுமே செலுத்த வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளதை அடுத்து கடந்த மாதம் சம்பளம் அளிக்கவில்லை என தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர். சம்பளத்தை வழங்கும் வரை போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே குடிநீர் பற்றாக்குறையால் கிராம மக்கள் பல ஆண்டுகளாக தவித்து வருகின்றனர். வேடச்சந்தூர் அருகே உள்ள மோர்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்டது கோப்பம்பட்டி என்னும் சிற்றூர். இந்த ஊரில் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு பல வருடமாகவே குடிநீர் பற்றாக்குறை இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இப்பகுதியில் ஒரு தாழ்வு நிலை தொட்டி மட்டுமே உள்ளதாகவும் இதிலும் வாரம் ஒருமுறை மட்டுமே தண்ணீர் வருவதாகவும் தெரிவிக்கும் இப்பகுதி மக்கள் இதனால் நீர் பற்றாக்குறையால் மக்கள் தவித்து வருகிறார்கள். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என்று தெரிவிக்கின்றனர். சிவபெருமான் அனந்த தாண்டவம் ஆடிய பஞ்ச சபைகளில் ஒன்றான தாமிர சபை அழகிய கூத்தர் திருக்கோவில் திருவாதிரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து வருகிற ஜனவரி 9ஆம் தேதி சிவப்பு சாத்து வீதி உலாவும் ஜனவரி 10ஆம் தேதி திரு தேரோட்டமும் நடைபெறுகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆருத்ரா தரிசனம் ஜனவரி 11ஆம் தேதி காலையில் நடைபெறுகிறது. ஆருத்ரா தரிசனத்தன்று அதிகாலை 2 மணிக்கு மகா அபிஷேகமும் காலை 4:30 மணிக்கு கோ பூஜையும் தொடர்ந்து ஆருத்ரா தரிசனமும் நடைபெறுகிறது. நண்பகல் 12 மணிக்கு தாமிர சபையில் நடராஜ பெருமாள் திரு நடன தீபாராதனையும் நடைபெறுகிறது. அமெரிக்காவில் பெண் ஒருவருக்கு 2016ஆம் ஆண்டில் ஒரு குழந்தையும் 2017ஆம் ஆண்டில் ஒரு குழந்தையும் என இரட்டை குழந்தை பிறந்துள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள கிளென்டேல் நகரின் மருத்துவமனை ஒன்றில் ஹோலி ஷே என்னும் நிறைமாத கர்ப்பிணி பெண் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி மாலை அனுமதிக்கப்பட்டார். அவரது வயிற்றில் இரட்டை குழந்தைகள் இருந்த நிலையில் அன்றைய தினம் நள்ளிரவு 11:50 மணிக்கு முதல் குழந்தை பிறந்துள்ளது. இன்னும் இரண்டாவது குழந்தை 12 மணி 1 நிமிடத்திற்கு பிறந்தது. 11 நிமிட இடைவேளையில் இக்குழந்தைகள் பிறந்த போதிலும் இவை இரண்டும் வெவ்வேறு நாட்கள் மட்டுமின்றி வெவ்வேறு ஆண்டுகளையும் கொண்டு பிறந்துள்ளன. 2016ஆம் ஆண்டில் பிறந்த முதல் ஆண் குழந்தை சோயர் என்றும் 2017ஆவது ஆண்டில் பிறந்த இரண்டாவது ஆண் குழந்தைக்கு ஏவரெட் என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் நியூஸ் இத்துடன் நிறைவுற்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.